வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நாங்கள் இன்று பார்க்க போவது கடைசியான போட்டி, தேர்ட் ஓடிஐ ஸ்ரீலங்கா vs இந்தியா நேற்று நடைபெற்ற போட்டி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடியது. இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி 248 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து. ஓபனிங் பேட்ஸ்மேனாக வந்த பத்தும் நிசங்கவும் அவிஷ்க பெர்னாண்டோவும் சிறப்பான ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுடைய சிறப்பான ஆட்டத்தையும் நேற்றைய போட்டியில் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. 89 ரன்கள் இருக்கும் போது பத்தும் நிசங்க முதலாவதாக ஆட்டம் இழந்தார். அவரை தொடர்ந்து அவிஷ்க பெர்னாண்டோவும் குஷால் மெண்டிஸும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனினும் இரண்டாவது ஓடிஐயிலும் நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஓடிஐயிலும் குஷால் மெண்டிஸ் அவர் நிறைய பந்துகளை சாப்பிடுகிறார். 82 பந்துகளில் 59 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். நேற்றைய போட்டியில் வெறும் 4 பவுண்டரியை மட்டுமே அந்த 82 பந்துகளில் அவர் அடித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து சரித் அசலங்க இலங்கை அணியின் கேப்டன் 10 ரன்கள் தான் பெற்றுக்கொண்டார். சதீர ஃபார்முலேயே இல்லை. முதல் பந்தில் ஆட்டமிழப்பு. ஜனித் லியனகே 8 ரன்களை பெற்றுக்கொண்டார். பெர்ஃபார்ம் பண்ணிய துனித் வெல்லாலகே முதலாவது ஓடிஐயில் இரண்டாவது ஓடிஐயிலும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவில்லை. நேற்று நடைபெற்றதில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணவில்லை. இதில் சிறப்பம்சமாக அமைந்தது ரியான் பராக்குக்கு நேற்றைய போட்டி முதலாவது ஓடிஐ போட்டியாக அறிமுக போட்டியாக அமைந்திருந்தது. ரியான் பராக் துனித் வெல்லாலகின் விக்கெட்டை புடுங்கியிருந்தார். கமிந்து மெண்டிஸ் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 23 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 19 பந்துகளில். இலங்கை அணியின் அணி தெரிவு மிகவும் சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இது நீண்ட நாட்களாக எனக்குள் நான் சிந்திக்கும் ஒரு விடயம். ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு இலங்கை அணி நீண்ட பேட்டிங் ஆர்டரை எடுக்க வேண்டும் என்பதுதான். குறிப்பாக இந்திய அணிக்கு எதிராக அது இரண்டாவது ஓடிஐயிலும் நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஓடிஐயிலும் இலங்கை அணி வெளிப்படுத்தியிருந்தார்கள். மகேஷ் தீக்ஷண முதலாவது பந்தில் பாய்ந்து அடிக்க போனார். அதிர்ஷ்டவசமாக அவருடைய ஸ்டம்பிங்கை கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டார் ரிஷப் பண்ட். அதால் தப்பி 3 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் 4 பந்துகளில். 249 வெற்றி இலக்கண களத்தில் வந்த இந்திய அணி 138 ஓட்டங்களுக்கு சுருண்டது. ரோஹித் சர்மா தான் இந்த ஓடிஐ சீரீஸில் ஃபார்மில் இருக்கும் ஒரே இந்திய அணி பேட்ஸ்மேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் 20 பந்துகளில் 35 ஓட்டங்களை குயிக்காக பெற்றுக்கொண்டார். அதில் வெறும் 6 பவுண்டரி, 1 சிக்ஸர். 7 பந்துகளை ஓட்டங்களாக மாற்றியவர் ரோஹித் சர்மா. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 175. அவரை தொடர்ந்து விராட் கோலி 20 ஓட்டங்கள் தான் பெற்றுக்கொண்டார். ரியான் பராக் அறிமுக போட்டியில் 2 பவுண்டரிகள் அடித்திருந்தார். 15 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியை வெற்றி இலக்கை கொண்டு செல்வார் என்று நம்பப்பட்டது. காரணம், அவர் அடித்த 3 சிக்ஸர்களும் 2 பவுண்டரிகளும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 120 அமைந்திருந்தது. நேற்றைய போட்டியில் 30 ஓட்டங்களை வாஷிங்டன் சுந்தர் 25 பந்துகளில் பெற்றுக்கொண்டார். இலங்கை அணியின் பந்து வீச்சு என்று பார்க்க போனால் அசித்த பெர்னாண்டோ 5 ஓவர்கள் 29 ஓட்டங்கள் 1 விக்கெட். மகேஷ் தீக்ஷண 8 ஓவர் 45 ஓட்டங்கள் 2 விக்கெட். துனித் வெல்லாலகே தி பெர்ஃபார்மர் ஆஃப் த மேட்ச் 5.1 பந்தில் 27 ஓட்டங்களை கொடுத்து முக்கியமான 5 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார். நேற்றைய போட்டியின் வெற்றிக்கு முதலாவது விக்கெட்டாக ரோஹித் சர்மா, இரண்டாவதாக விராட் கோலி, மூன்றாவதாக அக்ஷர் பட்டேல், நான்காவதாக சுரேஷ் ஐயர், ஐந்தாவதாக குல்தீப் யாதவ் முக்கியமான 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கை அணியின் வெற்றிக்கு அவர் வழியிட்டார். ஜெஃப்ரி வெண்டஸ்ரே இரண்டாவது போட்டியில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். நேற்று நடைபெற்ற மூன்றாவது ஓடிஐ போட்டியில் 5 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இலங்கை அணிக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், லெக் ஸ்பின்னர்ஸாக ஜெஃப்ரி வெண்டஸ்ரேயும் வனிந்து ஹசரங்கவும் வியாஸ்காந்தும் லைன் அப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் யார் வேண்டுமானாலும் உள்ளே கொண்டு வரலாம் என்ற ஆப்ஷன் இலங்கை அணிக்கு உள்ளது. சரித் அசலங்க 3 ஓவர்கள் பந்து வீசி 2 ரன்களை கொடுத்து ஒரு மெய்டினை எடுத்துக் கொண்டார். இந்திய அணியின் பந்து வீச்சு என்று பார்க்க போனால் சிராஜ் 9 ஓவர்கள் 78 ரன்களை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் கைப்பற்றியிருந்தார்.
ரியான் பராக் அறிமுகமான போட்டியில் 9 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 54 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். 3 முக்கிய விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார். முக்கியமாக அவிஷ்க பெர்னாண்டோ அவருடைய செஞ்சுரியை தடுத்திருந்தார். ரியான் பராக் 96 ஓட்டங்களில் அவரை ஆட்டமிழக்க வைத்திருந்தார். அசலங்க துனித் வெள்ளாளகே என்று 3 முக்கிய விக்கெட்டுகளை ரியான் பராக் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குல்தீப் யாதவ் 10 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் தான் கைப்பற்றியிருந்தார். இந்திய அணி இந்த போட்டியை வென்று போட்டியை சமநிலை செய்வார்கள் என்று அனைவராலும் நம்பப்பட்டது. காரணம், இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர், நீண்ட பேட்டிங் ஆர்டர் இந்திய அணிக்கு அமைந்திருந்தது. எனினும் இலங்கை அணியின் சிறப்பான பந்து வீச்சில் 138 ஓட்டங்களுக்கு, குறிப்பாக 26.1 பந்தில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி 138 ஓட்டங்களுக்கு சுருண்டது என்பதுதான் உண்மை. நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி 27 வருடங்கள் கழித்து இந்திய அணியை சீரிஸில் வெல்ல விடாமல் சீரிஸை கைப்பற்றி கொண்டது இலங்கை அணி. சரித் அசலங்க தலைமையிலான ஓடிஐ அணி இனி வரும் காலங்களிலும் சிறப்பாக விளையாடுவார்கள், நெருப்பாக கலக்குவார்கள் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது.